பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. சங்கீதம் 27 அதிகாரம் 7 வசனம். கர்த்தாவே, நான் கூப்பிடுகிற சத்தத்தை நீர் கேட்டு எனக்கு இறங்கி எனக்கு உத்தரவு அருளி செய்யும். என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தை தேடுகிறேன். மரண கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது, துர்ச்சன்ன பிரவாகம் என்னை பயப்படுத்தினது. எனக்கு உண்டான நெருக்கத்தில் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், எனக்கு உதவி செய்யும் என்று சங்கீதக்காரனாகிய தாவீது விண்ணப்பம் பண்ணுகிறான். நம் முன்னோர்கள் நமக்கு காட்டிய நல்வழியில் இறைவன் மேல் பற்றுதலும் விசுவாசமும் நம்பிக்கை கொண்ட எசேக்கியா ராஜா, அவன் ஆட்சி செய்த காலத்தில் அவனுக்கு விரோதமாக அஸ்ஸிரிய ராஜா பெரிய சேனையோடு எருசலேமை முற்றுகை போடுகிறான். 2 ராஜாக்கள் 18 அதிகாரம் 17 வசனத்தில் இவைகளை நாம் காணலாம். அவனோடு யுத்தம் செய்து மடிந்து போவதை விரும்பாத எசேக்கியா தேவ சமூகத்தில் கண்ணீரோடு வேண்டுதல் செய்கிறான். 2 ராஜாக்கள் 19 அதிகாரம் 15 வசனத்தில் நாம் வாசித்து பார்ப்போம் என்றால், கர்த்தாவே, உமது செவியை சாய்த்து கேளும். கர்த்தாவே, நீர் உமது கண்களை திறந்து பாரும். சனகரிப் ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கும்படிக்கு சொல்லி அனுப்பின வார்த்தைகளை கேளும். நீர் ஒருவரே தேவனாகிய கர்த்தர் என்று பூமியின் ராஜ்யங்களெல்லாம் அறியும்படிக்கு எங்களை அவன் கைக்கு நீங்களாக்கி ரட்சியும் என்று வேண்டுதல் செய்கிறான். கர்த்தர் எசேக்கியாவின் கண்ணீரின் ஜெபத்தை கேட்டார். ஒரு கர்த்தருடைய தூதன் தோண்டி அசிரியனின் பாளையத்தை சங்கரித்தான். இன்று அநேகரான ஜனங்கள் ஆண்டவர் என் ஜெபங்களுக்கு பதில் கொடுப்பதில்லை என்று வேதனைப்படுகிறார்கள். சில நேரங்களில் இறைவனிடமிருந்து விலகுவதையும் பார்க்கிறோம். நாம் சோர்ந்து போகக்கூடாது. வேதம் நமக்கு போதிக்கிறது. லூக்கா 18 அதிகாரம் 7 வசனத்தில், அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவர்களாய் இருந்து நியாயம் செய்யாதிருப்பினோ என்கிறார். நமது ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்து நாம் எந்த சூழ்நிலையிலும் சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ண வேண்டும். ஜெபமே ஜெயமாக மாறும். ஆமென். God bless you.